பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு சுடரக்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாலையும் அவங்களோட பேச்சை மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாத. அந்த குமாரை பற்றின விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் தானே? நல்லாவே தெரியும்க்கா. அவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. வேண்டாக்கா எனக்கு இந்த கல்யாணமே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எனக்கும் அதுதான் படுது. நீ அவங்க கூட அவனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்காத. அதுக்கு நீ கல்யாணம் ஆகாமலே வீட்டிலே கூட இருந்துடலாம். உன்னை நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீ படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா, எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நான் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமர்வேல் இருந்துட்டு சுடருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் குமர்வேலை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அப்பா வந்து உங்கள் வீட்டில் பேசியிருப்பாங்க, உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்த டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நான் மனசார விரும்பினது அரசியை தான். ஆனால் அரசியும் அவங்க வீட்டாளங்களும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி உங்களை போய் புரிஞ்சுப்பாங்க? ஏன்னா கல்யாணத்தப்ப அரசியவே நீங்கள் கடத்தினவங்க தானே. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தராக நீங்கள் கடத்திருக்கீங்க. ஏன் இப்போ கூட தான் ராஜியோட அப்பாவை கூட நீங்கள் தானே கொலை பண்ண பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. நீ கேட்டது எல்லாமே தப்பு. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், அதுக்கான தண்டனையை நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ருக்கேன். உன்னை நான் மனசார விரும்புகிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடருக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.